ஏந்திரா ஏந்திரா. ஏன் இப்படி நாத்து முடிய குறுக்க போட்டுட்டு லோலோலோன்னு கத்துறீங்க? இது எங்க கிராமத்து பழக்கம். எங்க கிராமத்துக்குள்ள யாராவது புதுசா வந்தா நாத்து முடிய குறுக்க போட்டுட்டு கொலவ போடுவோம். 5 ரூபாய் கொடுத்தாதான் வழியே விடுவோம். அதுக்கு பட்டணத்துல இருந்து எவனா குடிமை வச்சவன் வருவான், அவங்கிட்ட போய் சொல்லுங்க. நாங்க 2 பேரும் இந்த கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்தவங்க. அப்படிங்களா? நீங்க ஓட்டிட்டு வந்தீங்களே காரு, அது கூட இங்கதான் பிறந்து வளர்ந்துச்சுங்களா? என்ன? Shut up! I say you shut up. மிஸ்டர், நானும் படிச்ச பொண்ணுதான். ஆனா உன் பழக்க வழக்கம் சுத்த கர்நாடக மாதிரி இருக்க. மகாத்மா காந்தியை கூட சில பைத்தியக்காரங்க சுத்த கர்நாடகம்னு தான் சொல்லிட்டு போனாங்க. அதுக்காக அவர் ஒண்ணும் கவலைப்படல. இந்த நாட்டோட உயிர் நாடியே கிராமத்துல தான் இருக்குன்னு அடிச்சு சொல்லிட்டு போனாரு. அதுக்காக காந்தி பேரை சொல்லி இப்படி வழிபாடு நடத்துறதா? இதுக்கு பேரு வழிப்பறி இல்ல. இந்த கிராமத்துக்கு புதுசா வர்றவங்களுக்கு நாங்க குடுக்கிற வரவேற்பு. அதுக்கு அவங்க குடுக்கிற காசுக்கு பேரு அன்பளிப்பு. உங்க வரவேற்பும் அன்பளிப்பும் வேண்டான்னு முன்னால போனா, ஐயோ அம்மா தன்ன பாவம். பின்னால போனா, ஐயோ அப்பா தன்ன பாவம். குதிச்சா பாடி தன்ன பாவையா? எனக்கு தான் பாடி சுத்து விட்டாங்களே. என்னடா பண்றது? வகைய மாட்டிட்டோமே. பம்புதான் 5 ரூபாய் தான் கொடுத்து படக்குன்னு வந்து. பணம் இல்லனா மரியாதை தோப்புக்கறத போட்டு போங்கயா. நாங்க தோப்புக்கரணம் போடணுமா? பின்ன ஒப்பட போடுவா. டேய் என்னடா இது? சீக்கிரமா போட்டுடா. அந்த ஷேட் வந்து பார்த்தா நம்ம மானம் போயிடும். மக்மல் ரூப் தரா மஸ்தான், ரூப் தரா மஸ்தான். நல்ல கனவை கெடுத்துட்டேன். கனவுக்கு எங்க இருந்தா கிடைச்சதா? ஓகே சார், இந்தாங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. இத நம்பி நீங்க எங்க வேணா போலாம். நம்பி எங்க வேணா போலாமா? போலாம் போலாம். வந்த இடத்துல சில்லறை எல்லாம் செலவாகி போச்சு. உங்களுக்காக செக் எழுதி வச்சிருக்கேன். இதாங்க 5 ரூபாய். 5 ரூபாய்க்கு செக்கா? சார் இதை மாத்துறதுக்காக நாங்க பட்டணத்துக்கு போனோம். அதுக்கு 10 ரூபாய் செலவாகுங்க. இந்த செக்கை நீங்களே வச்சுக்கோங்க. அப்ப கூலி அவரை கேள்றா. ஏங்க கூலி? வந்ததுல இருந்து இது மேல உன் கண்ணு இருக்குல்ல, உனக்கே கொடுத்துறேன். 13 கேரட். இந்த கஷாயம் இதை சாப்பிட்டா உடம்புலையும் காய்ச்சலும் குணமாகும். அம்மா அம்மா குழந்தை வந்துட்டானே. பாடா. அப்போ என்னாச்சு? காவலுக்கு போன இடத்துல மாடு குத்திச்சு. அந்த வலியை தாங்க முடியாம காய்ச்சலும் அடிக்குது. ஐயோ, நீங்க ஏப்பா மாட்டிக்கிட்டு போனீங்க? என்ன இவன்? ஏண்டா வயலுக்குள்ளார பூந்து மேயற மாட்ட எட்ட இருந்தாடா பிடிப்பாங்க, கிட்ட போயிட்டாடா பிடிக்கணும். அதுக்காக பாயிர மாட்டை போய் குடிச்சு கையில குத்து போட்டு ரத்தம் சிந்தணுமா? மடையா மடையா. ஊர்காவலுக்காக நான் சிந்துற ஒவ்வொரு துளி ரத்தமும் என் பரம்பரைக்கு நான் சேர்த்து வைக்கிற சொத்துடா. அப்பா, நீங்க தான்ப்பா எங்களுக்கு விலை மதிக்க முடியாத சொத்து. ஆமா, எல்லாம் பேச்சோட சரி, காரியத்துல ஒன்னத்தையும் காணும். என்னம்மா அப்படி சொல்லிட்ட? பின்ன பெரியவன் தான் உதவாக்கரையா ஊரை விட்டே ஓடி போயிட்டான். நீயாவது உதவி ஒத்தாசையா இருப்பேன்னு நினைச்சுதான் உன்னை பட்டணத்துல அனுப்பி படிக்க வச்சு. நீ என்னடன்னா 4 ரோட்ல போய் உட்காந்துக்கிறேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இப்ப ஊர்காவலுக்கு யார் போறது? கவலைப்படாத, அப்பாக்கு உடம்பு குணமாற வரைக்கும் ஊர்காவலுக்கு நான் போறேன். கீழே போட்டு ஏன் லோலோ லோலோ கத்துற? பாரு, யாராவது எதிர்க்க வந்தா கையில இருக்க பொருளை தூக்கி முன்னாடி போட்டுட்டு கொலை விடுவோம். 5 ரூபாய் பணம் கொடுத்தாதான் வழிய விடுவோம். அப்புறம் தாண்டினா ஐயோ அம்மாவை தாண்ட பாவம், பின்னாடி போனா ஐயோ அப்பாவை தாண்ட பாவம். ஏன் ஐயோன்னு கத்துற? ஆமா, இது எந்த ஒரு பழக்கம்? அது மெட்ராஸ் பழக்கம், பட்டணத்து பழக்கம். 5 ரூபாய். ஆடு மேய்க்க வந்த இடத்துல பணத்துக்கு எங்கயா போறது? அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு தேவை பணம். எல்லாம் 10 தோப்பரணம் போடு. கடன் கொடுத்த இடத்துல தானே வசூல் பண்ண முடியும். நீ எனக்கு கடன் கொடுத்தியா? ஆமா, நான் தான் உனக்கு கடன் கொடுத்தேன். எங்கயா கொடுத்த? எப்பயா கொடுத்த? எவ்வளவு கொடுத்த? ஆமா கொடுத்தேன். அன்னைக்கு கார் ஓட்டிட்டு வரும்போது 10 தோப்புக்கரணம் கேட்ட கொடுத்தேன். இப்போ நான் அதை வசூல் பண்ணிட்டு போகலாம் தான் வந்திருக்கேன். யோ, நீ படாலியா? கை கை. சரி சரி, அனாவசியமா பேச்சினத்துக்கு பணத்தை எடு. எல்லாம் 10 தோப்புக்கரணம் போடு. போடலன்னா? போடலனாவா? அப்படியே குண்டு கட்டா கட்டிக்கிட்டு போய் போய் ஐயா மட வாய்க்கால போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்கி அமுக்கி
உன்னை தெப்பமா நனைய வச்சுட்டு தான் போவேன். ரொம்ப நல்லதா போச்சு. நானும் குளிச்ச மாதிரி இருக்கும். ஆமா, இப்படி பொம்பளைங்களை குளிப்பாட்ட வேலை எத்தனை நாளா நடக்குது? இது வரைக்கும் நடக்கல. இன்னைக்குதான் ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். யோ, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய தொட்டா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? அவளை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சரி சரி சரி. ஆமா, வசூலுக்கு வந்தவன வெறுங்கையா அனுப்புறது உனக்கே நல்லா இருக்கா? இந்தாயா, இத வச்சுக்க. நாளைக்கு 5 ரூபாய் கொடுத்துட்டு இத வாங்கிட்டு போறேன். நாளைக்கு 5 ரூபாய் கொடுத்தா இந்த மோதிரத்தை மட்டும் தருவேன். இதோட வந்த உன் மனச என்னைக்குமே தரமாட்டேன். என்னடா ஏதோ பறி கொடுத்த மாதிரி நிக்கிற? அதுல பொண்ணு இல்ல, பொண்ணி பொண்ணி பண்ணையாரமா பொண்ணு அவதான் போயிட்டாளே. அது இல்லடா, அவளுக்கு என் மேல அதுடா. எது அதுவா? டேய், அவள்லாம் ஒரு மாதிரி. அவளை நம்பி போன எங்கேயாவது கொண்டு இறக்கி விட்டுருவா. சும்மாறா. பார், மோதிரம் கொடுத்துட்டு போயிருக்கா. இது ஏன் மோதிரம் மாட்டல? 9 ரூபாய் கொடுக்குற நல்லா இருக்குப்பா. கூப்பிட்டீங்களாப்பா? ஆமாம்மா. டேய் ஜாக்கி, என்னடா கண்ணுலயே மேயிற? குழந்தைன்னு சொன்னீங்களே, அதான் தேடுறேன். வளர்ந்துட்டா கூட இவன் எனக்கு குழந்தை தானடா. இதுவா குழந்தை? அம்மா, நேத்துக்கு உங்ககிட்ட ஒரு மோதிரம் கொடுத்தனே, அத போய் கொண்டு வா. அத நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னு இல்லப்பா நினைச்சேன். ஐயா, அது ஜாக்கியோட மோதிரம்மா. போ, போய் கொண்டு வா. சரிப்பா. ஏங்க, மோதிரத்தை வயல விதைச்சிருக்கீங்களா? ஜாக்கி, என்ன உளற? பொன்னி வரப்பு மேல போயிட்டு இருக்கேன்னு சொன்னேன். பொன்னி வரப்பு மேல போயிட்டு இருக்கு. அப்போ உனக்கு மோதிரம் வேணும். அதுக்கு 5 ரூபாய் பணம் கப்பேன்னு தெரிஞ்சுதா அதையும் கையோட கொண்டு வந்து இந்தாயா. கிட்ட வா. இந்தாயா. இந்த நோட்ல இருக்க ஓட்டையில உலகமே தெரியுது. இத குடுத்து நேமத்தை பாக்குறியா? வேற நோட் கொடு. என்கிட்ட வேற நோட்டு இல்லையா? இல்லனா வீட்டுல போயிட்டு வா. மோதிரம் இல்லாம வீட்டுக்கு போனா அப்பா முதுகு தலை உரிச்சிருவாரியா? அப்போ கிட்ட வா. எதுக்கியா? எதுக்கா? முது தேக்கிறதுக்கு. ஆசைதாசை அப்பள வட. மோதிரம் வேண்டாமா? வேலையா? டேய் டேய் டேய். அங்க எங்க சுத்தி கடைசியில ஆத்துக்கே கூட்டி வந்துட்டீங்களே. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பையன். 1 2 3 ஒண்ணு. யா பொன்னி, பாத்தீங்களா, தண்ணியில விளையாடுறாங்க. என்ன மாதிரி மோதிரத்தை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ஆத்துல நின்னு தோப்பரணம் போட்டுட்டு இருக்க? இவரே இவரை தெரியாதா? கார்மேத்து மவன் மோதிரம் எங்க? அது அதாங்க உங்க பொண்ணு ஆத்துல மோதிரத்தை விட்டுடுச்சு. நான் ஒரு மந்திரம் சொல்றேன், கங்காதேவி வேண்டிக்கோ, 10 தோப்புகரணம் போடு, மோதிரம் கிடைச்சிருந்தேன். கிடைச்சிட்டு பரவாயில்லையே, பய பட்டணத்துல போய் படிச்சுட்டு மந்திர படம் கத்துட்டு வந்திருக்காரு. போன வாரம் என் பர்ஸ் இங்கதான் காணா போச்சு. ஐயோ, அது வந்து பர்ஸ் காணா போன உடனே மந்திரம் போட்டாதான் கிடைக்கும். ஒரு வாரம் ஆனா கங்காதேவி முழுகிடுவான். ஏங்க, இவங்க 2 பேரையும் பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி அல்ல? எனக்கு உன் மந்திரம் பலிக்குதோ இல்லையோ, நீ பொழைச்சுக்குவேன். என்ன மாதிரி என்ன கண்ணில நின்னுட்டு சீக்கிரம் மோதிரத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வாமா. அன்புள்ள ராஜனுக்கு வணக்கம். நம் திட்டப்படி பூங்குடி பண்ணையாரின் கையாளாக இருந்து அவரது அன்புக்கும் பாத்திரமாகி விட்டேன். பண்ணையாரின் ஒரே மகள் பொன்னிதான் அவருடைய சொத்துக்களுக்கு வாரிசாக இருக்கிறாள். எனவே அவளை உங்களுக்கு மனமுடித்து வைத்து பண்ணையாரின் சொத்துக்களை கைப்பற்ற நினைக்கிறேன். உடனே புறப்பட்டு வரவும். தங்கள் அன்புள்ள சங்கிலி. சங்கிலி, நீ எங்க இரும்பு சங்கிலி ஆயிடுவியோன்னு நினைச்சேன். இல்ல, தங்க சங்கிலியா மாறிட்டேன். உடனே புறப்பட்டு வரேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க யார பார்க்கணும்? மிஸ்டர் சேகர. நீங்க சேகருக்கு ரொம்ப வேண்டியவ. பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன்.
சேகருக்கு ரொம்ப வேண்டியவங்களா? உங்க பேர்? ராணி. என் பேரு சொன்னாலே போதும். ஓ, சேகர் மேல இருக்காரு, போய் பாருங்க. தேங்க்யூ. யா. ஹாய். சாரி ப்ளீஸ். ஹாய் டார்லிங். விடுங்க. ஐயோ விடுங்க. விடுங்க. என்ன டார்லிங், சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். ஏ வரக்கூடாதா? நோ டார்லிங், எனக்கு ஒரு டெலிகிராம் கொடுத்திருந்தா நானே ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன்ல. உள்ள ஸ்விமிங் பூல் இருக்கே, குளிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. ஒன் செகண்ட். கேட்டா? ஐயோ என்ன நீங்க? Good. You are a lucky guy, Sekhar. ராஜன், ரகசியங்கிறது ஒரு புற்றுநோய். அது நண்பர்களுக்குள்ள இருந்தா நாளுக்கு நாள் வளர்ந்து கடைசியில நட்புக்கே யமனாயிடும். அதாவது உயிருக்கு உயிரா இருக்கிற நீ நானும் விரோதிகளாயிடும். ராஜன், இத்தனை நாளா உனக்கு தெரியாம இருந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்ல போறேன். சேகர், இப்ப இங்க வந்திருக்கிற ராணி பெரிய நாட்டிய பேரழகி. அவளுடைய அன்புக்காக நான் ஏங்கினேன், தவிச்சேன், அவ பின்னாடியே சுத்தன. ராஜன், அவளுடைய நாட்டியம் எங்க நடக்குதோ அங்கெல்லாம் போய் அவளை பாராட்டினேன், மாலை போட்டேன், பரிசு கொடுத்தேன். அப்ப கூட அவ என் அன்பை புரிஞ்சுக்கல. ராஜன், பேட் லக். ஒரு நாள் நாட்டியம் முடிஞ்சதும் அவ பின்னாலேயே நானும் தொடர்ந்தேன்.